அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவளும் சொல்றீங்க, கெட்டவளும் சொல்றீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார். நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ, அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினைச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்லை, அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது எனக்கு as a கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன், சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் சில இடங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மக அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். லைஃப்லையும் பார்த்துருக்கேன், சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பரா காமிக்கிறீங்க. இதுல கூட ரவிக்கை இல்லாம பண்ணிருக்கீங்க, அழகா இருந்தது. அந்த பழைய காலத்து எங்க பாட்டியை பார்த்த மாதிரி தான், பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான். ஆனா இந்த படத்துல பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருது இல்ல, அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டா இருக்கும். ஸோ அதை அவங்க கொடுக்கும் போது எத்தனை நீங்க இது பண்ணீங்க, அதை எப்படி நீங்க ட்ரைனிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சா இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர், அவர் நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு. எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சேன். அவர் நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன், பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பழகிடுச்சு. சுருட்டு அப்பப்போ சின்னதாகிடும், ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறையா டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால இல்லை 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால அது ஓகேயா இருந்தது. இல்லை, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கிழவன்க இந்த சுருட்டு பிடிக்கிறது வேற, அவங்க தான் அந்த புகையை உள்ள இழுப்பாங்க. ஓகே, ஆனா கிழவிகள் யாருமே உள்ள இழுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அது எங்க பாட்டிகிட்டே நான் கேட்டிருக்கேன். ஓகே, அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காகத்தான் அந்த சுருட்டு பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, சிகரெட்டை இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள். ஓகே, ஏன்னா அதனாலதான் அந்த கற்பம் செதஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக அது ஆரம்பத்திலே பண்ணுவாங்க. ரெண்டாவது டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம். அதனாலதான் அந்த சுருட்டு காரணம் வந்தது. ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர்.